எங்களோட பொறுத்த வரைக்கும் மார்ஜின் என்ற கான்செப்ட், சேல் என்ற கான்செப்ட்லாம் எங்களோட கஸ்டமர் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம். ஏன்னா டைல் என்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஃபைனலில் வருது. அந்த டைமில் அவங்க ஒரு பட்ஜெட் என்ற கான்செப்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணன்றதான் நம்மளோட மோட்டிவே தவிர பிராண்டு, ப்ரைசிங், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணன்ற மோட்டிவ் எங்களுக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆத்தங்குடி கான்செப்ட் என்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆத்தங்குடி கான்செப்ட் என்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், வால்க்கும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5:1 காஸ்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்டோன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டைல்ஸ்லேயே வந்து ஈஸியாக கிடைக்கும். இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸோ 4x2 சைஸஸ் என்று வந்து நம்ம கீழே போட்டிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ். இதே கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி 3D டிசைன்ஸ்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 1 lakh இதை பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு அஷ்யூர்ட் கிஃப்ட். இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ல வந்து என்ன இருக்கும்னா விளக்கு இருக்கும், சில்வர் விளக்கு. ஒரு 5,000 ஒர்த் உள்ள ஒரு கிச்சன் ஷிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 2 lakhs பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு 10,000 ஒர்த் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறோம். ஸோ 3 lakhs பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு 15,000 ஒர்த் உள்ள ஒரு ஃபுல் கேபினெட் வந்து நம்ம வந்து கேபினெட் இது காம்ப்ளிமெண்டரா கொடுக்கும். 21 இயர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம் எங்களோட கஸ்டமரான நீங்களும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் பில்லரான ஸ்டாஃப்ஸ். ஸோ இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ். அதாவது ஒரு கனவு வீடு கட்டணும் அப்படின்னாவே நம்ம வந்து எந்த அளவுக்கு யோசிச்சு வச்சுருப்போம், அந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்கு என்ன மாதிரி முறைகள் நம்ம கையாண்டிருப்போம்னு தெரியும். பிரதரை பார்க்க தான் வந்திருக்கோம். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் பிரதர். ஸோ நசீம் செராமிக்ஸ். ஆமாம். எந்த இடத்துல பிரதர்? ஸோ இது கே நசீம் செராமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா மோரை ஆவடியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வெல்டெக் காலேஜ் இருக்கும், அதுக்கு ஜஸ்ட் நியர்பையில் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களது செகண்ட் பிரான்ச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கே நசீம் டைல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டூர் 200 feet ரோடில் இருக்குது. இதை நாங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 1.5 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் 2023 எண்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ 1.5 years சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த ஃபீல்டில் நாங்கள் 21 years இருக்கும். அது ஸோ 2004 வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்தோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது சூப்பர். ஓவரால் சென்னையில் 2 பிரான்ச் இருக்கு. நம்ம கஸ்டமர்ஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் இருக்காங்க 2 ஷோரூம்லேயே போய் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். இப்போது என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கே இருந்தாலும் வீடியோ பார்ப்போம். கண்டிப்பாக எங்கள் ஏரியாவிலேருந்து பார்ப்போம், இல்லை வந்து ஒன்று கன்னியாகுமரி சைட் பார்ப்போம், இல்லை அதர் ஸ்டேட் கூட பார்ப்போம். அப்படி இருக்கும்போது டெலிவரியில் எப்படி பண்ணி தரீங்க? ஸோ டெலிவரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷோரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15-20 kilometers இருக்கும். பார்த்தீங்கன்னா பில்லிங் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த சென்னை அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் டிரான்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வரும். அந்த டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து பெரிய விஷயமே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் கொடுத்தோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வேல்யூவில் எடுத்தாங்க, ஒரு 10,000 to 12,000 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பண்ணோம். அந்த 10,000 to 12,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு வீக்கெண்ட் ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணாலே அது காஸ்டிங். பட் ஆனால் வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன். ஸோ நம்மளோட வந்து ஒரு ட்ரீம் ஹோம், அந்த ட்ரீம் ஹோம்க்காக வந்து இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ன்றலாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன இது நம்ம எங்களோட கஸ்டமர் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றதில் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, ஆனால் டைல்ஸில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகாதீங்கன்றது. ஏன்னா நீங்கள் ஒரு பெயிண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, சப்போஸ் பிடிக்கலாம் 2 years கழிச்சு நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் போட்டிங்கன்னா நம்மளே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக டைல்ஸில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, டிஸ்டன்ஸ் எதுவுமே வந்து பார்க்காதீங்க. ஒன்ஸ் எங்கள் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணுன்றது செகண்டரி. ஜஸ்ட் விசிட் பண்ணிங்கனாலே 100% எங்களால் என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் எங்களால் என்ன மினிமம் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். பண்ணலாம் கண்டிப்பாக. அதாவது எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக. ரைட். அதாவது நம்ம கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் உங்களுக்கு. கரெக்ட். அதனால தான் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த கொடுத்தா வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் வீடியோ. 1-2 வெரைட்டிஸ் வச்சுட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டைல்ஸ் பற்றின முழு விவரங்கள், அது போக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங் இருக்குது. தனித்தனியாக இவங்க வந்து ஒரு ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்போ வந்தால் தான் வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுடைய பாத்ரூமுக்கு இதை போட்டால் நல்லா இருக்குமான்னு. தனித்தனியாக வச்சு பாத்ரூம் ஆகட்டும் சரி, கிச்சனுக்கு ஆகட்டும் சரி, ஃப்ளோரிங் ஆகட்டும் சரி, எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. பிரதர், இன்னொரு சின்ன ஒரு கேள்வி பிரதர். இப்போது நிறைய ஷோரூம் இருக்குது. கண்டிப்பாக சென்னை இடத்துல நிறைய இருக்குது. அவங்கள எல்லாம் விட நம்ம எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்கிறோம்? ஸோ அந்த பெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் அ ப்ராடக்ட் செல்லர். எங்களோட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீடுக்கு என்ன தேவையோ கரெக்டாக வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வெரைட்டிஸ். ஸோ இப்போ வந்து எங்களோட ஷோரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷோரூமாக இருக்கும், ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்கும், அந்த தாட்டே இருக்கும். வேணாம், நாங்கள் இவ்வளோ பெருசாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறது உங்களுக்காக தான்.
கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய ஷோரூம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏகப்பட்ட வந்து வெரைட்டிஸ் பார்க்க முடியும், அந்த டச் அண்ட் ஃபீல் வந்து பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்டையர் வெரைட்டிஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்டான யூனிக்கான ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இங்கே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரைசிங் ரேஞ்ச் என்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஷாப்ஸில் உங்கள் இதில் வந்து ஒரு சின்ன ஷாப்பில் என்ன ப்ரைசிங் ரேஞ்ச் இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும். எதுக்குன்னா நம்ம டைரக்ட் ஹோல்சேலர். ஸோ டைரக்ட் ஹோல்சேலர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20-30 ஷாப்ஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 பில் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 5-10 பில் பண்ணுறோம். அவங்க என்ன மார்ஜின் இருக்காங்களோ அதே மார்ஜின் தான் எங்களுக்கு இருக்கும். இந்த இது டேர்ன் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக ஷாப் பெருசுன்றது வந்து நீங்கள் வந்து பார்க்குறது வந்து உங்களுக்காக தான் நம்ம இதெல்லாமே பண்ணுறோம். ப்ரைஸிங்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கரெக்ட். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதை விட வீடியோவில் பார்த்துருவோம். பிரதர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது, என்னென்ன இருக்குது, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கப்பா, என்னென்ன இருக்குன்றத நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ பார்த்துலாங்களா? கண்டிப்பாக வாங்கப்பா. ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டிசைன்ஸ் பார்க்குறோம். ஸோ பாத்ரூம் டிசைன்ஸில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4x2 கான்செப்ட். இந்த 4x2 கான்செப்ட்டில் லைட்டு டார்க்கு அதோட வந்து வால்பேப்பர் சீரிஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து போட்டு வச்சிருப்போம். ஸோ இந்த 3 சைட்ஸ் பாத்ரூம் வந்து எப்படி ஒட்டினா என்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மார்க்அப் மாதிரி காமிச்சிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் ஹைலைட்டர் போட்டு இதில் வந்து ஒரு கோல்டன் பார்டர் கூட காமிச்சிருப்போம் பாருங்க. ஸோ இது வந்து கோல்டன் பார்டர் 20 mm. இதுவும் வந்து டைல் தான், வேற எதுவும் வந்து நம்ம மெட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுவும் டைல் இது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின் ஃப்ரீ கூட. எவ்வளோ நாள் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகாது. இதுக்கு அப்படியே கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோல்டு பீடிங் காமிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கள் ஷோரூமில் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அது. ஸோ இப்போ சில ஷாப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்க்அப் வந்து இருக்காது. அந்த மார்க்அப் வந்து எப்படி ஒட்டினா என்ற ஒரு கான்செப்ட் வந்து காமிச்சிருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பாத்ரூம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம பார்த்தது வந்து வால்பேப்பர் சீரிஸ் லைட் அண்ட் டார்க்கு. அதே கான்செப்டில் ஒரு டார்க்கும் லைட்டும் எடுத்து நம்ம ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து காமிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணி போட்டு இதில் வந்து ஒரு கோல்டன் பார்டர் வந்து காமிச்சிருப்போம். அது நம்ம காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டர்னே வந்து ஒரு நல்லா வந்து ஒரு ஹைஃபையாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து எல்லா ஒரு கான்செப்ட்ஸும் வந்து நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இப்போ எங்களோட ஷோரூமில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 வந்து பாத்ரூம் மார்க்அப்ஸ் இருக்கு. ஸோ சில ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு டார்க் ஹைலைட்டர் அந்த மட்டும் இருக்கும். அதை வச்சு நம்ம இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் ஷோரூமில் ஒரு 3 சைட்ஸ் வால் ஒரு பாத்ரூம் ஒட்டினா எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம காமிச்சிருப்போம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு யூனிக்கா இருக்கும். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு டெரோசா சீரிஸ், அதை வந்து ஒரு லைட் அண்ட் டார்க் ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து பார்த்துருக்க முடியாது. அதே மேட் ஃபினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டன் பார்டர் இதுல காமிச்சிட்டு இதுக்கு அதே மாதிரி வந்து இது அலுமினியம்ல வந்து நம்ம இந்த ரோஸ் கோல்டு கான்செப்ட் வந்து நம்ம அலுமினியம் பீடிங் காமிச்சிருக்கோம். அதே டெரோசா சீரிஸ்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் இது. ஸோ இப்போ நிறைய வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து லைட் அண்ட் டார்க் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நிறைய லைக் பண்றாங்க. அந்த ரீசனுக்காக இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட். சேம் அதே பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட்ல இது வந்து ஒரு வால்பேப்பர் சீரிஸ் மாதிரி. ஸோ இது ஒயிட் டார்க் அதுக்கு வந்து ஒரு வால்பேப்பர் ஒரு ஃபெதர் கான்செப்ட் மாதிரி வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் எங்களுக்கு. ஸோ மற்ற ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்ன்றதுனா நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு கிளியரா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த 4x2 வந்து பார்த்தோம். அதே 4x2 வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா 2x1 சைஸ். இதுவும் வந்து பாத்ரூம் டிசைன்ஸ் தான். ஒரு லைட் டார்க் போட்டு அதுக்கு வந்து ஒரு ஹைலைட்டர் நம்ம ஒரு ஃபுல் பாத்ரூம் வந்து ஒட்டினா எப்படி இருக்கும் ஒரு கான்செப்ட்ல காமிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த கிட்ஸ் பாத்ரூம்க்கு ஒரு நேச்சரா இருக்கிற பாத்ரூம்க்கு வந்து பார்க்கறது ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த டெரோசா சீரிஸ் வந்து நம்ம ஒரு லைட் அண்ட் டார்க் பார்த்தோம். அதுலேயே வந்து இன்னொரு கலர் ஆப்ஷன். ஸோ இந்த லைட்டு டார்க் போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வால்பேப்பர் சீரிஸ் மாதிரி காமிச்சிருக்கும். இது வந்து அந்த மொரக்கன் கான்செப்ட். இதுக்கு நம்ம ஒரு கோல்டன் பார்டர் மாதிரி வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த கலர் வந்து கோல்டு கலர் மட்டும் தானா இல்லை நம்ம இதில் வந்து எங்ககிட்ட டோட்டலாக 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு, ரோஸ் கோல்டு இருக்கு. ஸோ 3 கலர் இருக்கு. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து கோல்டு என்ற வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அது ஸோ கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும் என்று இருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2x1ல ஒரு ஃபாரஸ்ட் கான்செப்ட் மாதிரி இருக்கும். நீங்க ஃபுல் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வந்து ஒரு ஃபாரஸ்ட் கான்செப்ட் மாதிரி வந்து உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே வந்து அப்படியே வந்து போட்டு அதுக்கு மேட்சிங் வித் ஃப்ளோரிங்கோட கான்செப்ட்ல வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அங்க பார்த்த இது பாத்ரூம் கான்செப்ட்ல இது வந்து வால்பேப்பர் சீரிஸ். நம்ம அங்க ஒரு வால்பேப்பர் சீரிஸ் பார்த்தோம். சில பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் போட்டோம்னா ரொம்ப இருட்டா இருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா டார்க் என்ற வந்து பாத்தீங்கன்னா என்டையரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை லுக்கா இருக்கும். அதுக்கு ஒரு மார்க்அப் மாதிரி காமிச்சிருக்கும் பாருங்க. இது ஒரு வால்பேப்பர் போட்டு
இந்த எல் கான்செப்ட் வந்து இந்த கார்னர் பீடிங் எங்கே யூஸ் பண்ணுன்றது நாங்கள் இதில் கரெக்டாக காமிச்சிருப்போம் பாருங்க. ஸோ இது 2 எல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பீடிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக வந்து ஒரு ரிச் லுக்காக இருக்கும். ஸோ ஒரு லைட் அண்ட் டார்க் கான்செப்ட் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வந்து கொஞ்சம் யூனிக்கான கான்செப்ட். சேம் அதே லைட் அண்ட் டார்க் போட்டு இதில் கார்னர் பீடிங்கில் வந்து கோல்டு காமிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்ன்றதுக்காக வந்து நம்ம ஒரு மார்க்அப் மாதிரி காமிச்சிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே 4x2 அதே பாத்ரூம் கான்செப்ட்ல பேசிக் ரேஞ்சஸ். ஸோ பேசிக் ரேஞ்சஸ்லயும் வந்து நம்ம மார்க்அப் காமிச்சிருவோம். சில ஷாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிக் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு டைல் 2 டைல் காமிச்சு அதில் வந்து நம்ம டிசைன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமர் வந்து ஸோ அந்த ஒரு பேசிக் ரேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணோன்றதுக்காக வந்து எல்லாமே வந்து ஒரு லைவ் மார்க்அப் மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன், இது இல்லாத ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்ப்போம். என்டையராக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வந்ததுக்கான ரீசன் அந்த ஒர்த் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பாத்ரூம் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கான்செப்ட் போகிறோம். ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த லைட் அண்ட் டார்க் கான்செப்ட். ஸோ லைட் அண்ட் டார்க் போட்டு நம்ம இந்த இது மோட்டிவ் சீரிஸ் மாதிரி போடுவோம். இதே கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி 3D டிசைன்ஸ்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த 2x2 டைலே வந்து அப்படியே வந்து 3D பேட்டர்ன் மாதிரி போட்டு இதுக்கும் கோல்டன் பார்டர் காமிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம இந்த ஸ்லாப் போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து கிரானைட்டும் மார்பிளும் இல்லை, இதுவும் டைல் தான். இதுவும் டைலா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm பார்த்தீங்கன்னா பியூர் ஜெட் பிளாக் டைல். இது நீங்கள் ஆஃப்டர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நேச்சுரல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னா நேச்சுரல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்காது. இதில் ஏகப்பட்ட வந்து கலர் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் டபுள் நோசிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 பீஸ் வச்சுட்டு ஃபுல் நோசிங் பண்ணியிருக்கோம் பாருங்க உங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோசிங் பண்ணது கூட உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரே பீஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்மார்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கொரியன் டாப்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெரோதோ சீரிஸ். இப்போ இதே டிசைன் வந்து நீங்கள் கொரியன் டாப்பில் எடுக்கிறீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 700-800 rupees வரும். இதில் 3:1 காஸ்டிங்கில் அந்த சேம் என்டையர் ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் மார்க்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து ஒரு மார்பிள் கான்செப்ட் மாதிரி காமிச்சிட்டு அது ஒரு கோல்டன் பார்டர் போட்டு அதுக்கு ஃப்ளோரிங் வந்து இது டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஒரு மார்க்அப் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டால் இது நல்லா இருக்குன்றது ஒரு இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிச்சன் கான்செப்ட் முடிஞ்சோடனே அந்த கிச்சன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷிங்க்ஸ். ஸோ இதில் எங்கள்கிட்ட என்டையர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். என்டையர் இது கிட்டத்தட்ட வந்து எஸ்எஸ் ஷிங்க் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ஃபால் ஷிங்க் இருக்கும். இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வாட்டர் ஃபால் ஷிங்க். இது இல்லாத குவாட் ஷிங்க்ஸ். ஸோ குவாட் ஷிங்க் அந்த கிரானைட் ஷிங்க் சொல்லுவாங்க. இதில் மல்டி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் மல்டி சைஸஸும் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ட்ரெயின் போர்ட் ஷிங்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் போல் ஷிங்க், என்டையர் வந்து உங்களுக்கு வந்து ஷிங்க்ல மட்டுமே ஒரு 25 to 30 ரேஞ்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் பார்த்தோம். பாத்ரூம்க்கு அதுக்கு அப்படியே கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசெட்ஸ். ஸோ கிளாசெட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூம் தீம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு பிளாக் தீம் போறீங்கன்னா என்டையர் ஒரு பிளாக் எங்ககிட்ட இருக்கு. ஒரு ஐவரி தீம் போறீங்கன்னா அதே மாதிரி வந்து ஐவரி கலர்ல எங்ககிட்ட கான்செப்ட் இருக்கு. ஸோ ஒரு மல்டி கலர் மாதிரி போறீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி போறீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசெட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாஷ் பேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அது கான்செப்டாக இருக்காது. ஓகே. ஸோ இந்த வாஷ் பேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ். இப்போ வெஸ்டர்ன் வாஷ் பேஷன் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதுலேயே வந்து ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த தீம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து கான்செப்ட் வந்து நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். அது ஓகே. ஓகே. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டிசைன்ஸ் மட்டும் இருக்குங்க? ஸோ நம்ம கேட்லாக்ஸில் வந்து நம்ம இங்கே நீங்கள் கேட்லாக்ல பார்க்குறதுக்கும் நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி வேணா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். கிளாசெட்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டிசைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து சிங்கிள் பெடஸ்டல் வாஷ் பேஷனில் ஆல்மோஸ்ட் எங்கள் கிட்ட 30 டிசைன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அது. ஸோ இங்கே நம்ம இது கம்மியாக காமிச்சிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ரேஞ்சஸும் இருக்கும். ஸோ இது இல்லாத பேசிக் ரேஞ்சஸ். சரிங்க. கிளாசெட்டில் பேசிக் ரேஞ்ச் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த பேசிக் ரேஞ்சில் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து மோஸ்ட்லி பேசிக்கில் அந்த அளவு மோஸ்ட்லி யாரும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பேசிக்லேயே பிளாக் கலரும் எங்கள் கிட்ட இருக்கு. ஆனால் அதே மாதிரி வாஷ் பேஷன்லும் கொஞ்சம் கலர் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம என்டையர் பாத்ரூம் அண்ட் கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் செக்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸில் இது எல்லாமே வந்து எங்களது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் இது எல்லாமே வந்து கிளாசி ஃபினிஷ். ஆக்சுவலாக வந்து இது வந்து 4 டைல்.
சரிங்க. ஆனா இதுல இருந்து நீங்களும் ஜாயிண்டே வந்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபினிஷ் ஒரு நேச்சுரல் ஸ்டோன் ஒட்டின மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் டைலுக்கும் நம்ம நேச்சுரல் ஸ்டோனுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் இருக்குன்னா, இப்போ இந்த டிசைன்லாம் இருக்கு பாருங்க. ஸோ டோட்டலாக 4 டைல்ஸ் எங்கேயுமே ஜாயிண்டே தெரியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்டோன்லாம் எடுத்தீங்கன்னா காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 250 to 300 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5:1 காஸ்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்டோன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டைல்ஸ்லேயே வந்து ஈஸியாக கிடைக்கும். இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ்ல இது ஃபுல்லாக ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ். ஸோ ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கிறதுக்காக வந்து எங்களால் வந்து எல்லாமே வந்து வீடியோவில் காமிக்க முடியல. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் இல்லாத இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உடன் ஸ்ட்ரிப்ஸும் இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் வந்து ஓட்டுறாங்க. ஆமா ஆமா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உடன் டைலோ எதுவுமே இல்லை. இது வந்து இது உடன் ஸ்ட்ரிப் இல்லை, இது வந்து உடன் இது டைல். இது டைல். ஸோ இது வந்து ஆஃப்டர் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 8 inches பீசஸ் ஒரு உடன் ஸ்ட்ரிப் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இது எவ்வளவு நாள் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு டிசைனும் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகாது, கலர் ஃபேட் எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே ஆகாது. இது வந்து 2-in-1 பர்பஸ். வால்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து கார் பார்க்கிங் செக்மெண்ட் வரும். ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்க போடும்போது அதுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகும் சொல்லிட்டு எல்லாமே வந்து கார் பார்க்கிங் டைல். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/1 சைஸஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் எது பாக்குறீங்களோ அந்த கலருக்கு எது மேட்ச் ஆகும் என்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் வந்து கார் பார்க்கிங் டைல் இருக்கு. இந்த மாதிரி வந்து பிக்சர் டைல்ஸும் வந்து எங்க கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அவங்க ரிலீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ முஸ்லிம்ஸ்க்கு எதனா வேணா அந்த இது இருக்கு. ஆனால் அதே மாதிரி அவங்க எந்தெந்த பிக்சர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பிக்சர் டைல்ஸ் எங்க கிட்ட வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரி இது பேட்டர்ன் கேட்டா கூட எங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக் கொடுப்போம். சப்போஸ் அவங்களுக்கு வேற எதனா கொஞ்சம் யூனிக்கா வேணும்னா எங்களுக்கு டிசைன் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இது டைல்லே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபோட்டோ ஷேர் பண்ணாலே நீங்க ரெடி ஃபோட்டோ ஷேர் பண்ணாலே வந்து நம்ம 2-3 மேக்ஸிமம் வந்து 3-4 டேஸ்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அடிசிவ்ஸ். இப்போ நம்ம பாத்ரூம் கிச்சன் இது எல்லாமே ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் மார்ட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிசிவ்ஸ் வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிசிவ் வந்து ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வந்து பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடிசிவ் எடுத்து நம்ம வால் ஃப்ளோரிங் அந்த மாதிரிலாம் வந்து ஒட்டின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். இப்போ ஃப்ளோரிங்னா அதுக்கு ஒரு கிரேட் இருக்கு, வால் டைல்னா அதுக்கு ஒரு கிரேட் இருக்கு. அதே மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாத்ரூம் ஃப்ளோரிங் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எபாக்சி போடுவோம் சொல்லுவோம். ஃப்ளோரிங் வந்து நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது பிரச்சனை இல்லை. பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இருந்தீங்கன்னா 100% அந்த எபாக்சி போடுங்க. நீங்க வாட்டர் ப்ரூஃபிங் இது பண்றதுக்கு பதில் நீங்க இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டரை வந்து உங்களுக்கு அந்த ரூஃப்ல வந்து அந்த மாதிரி வந்து ஓதம் வர்றதுலாம் வந்து கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஆஃப்டர் டைல் எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே அந்த டைல்ஸ் நீடடான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த டைல்ஸ் எபாக்சி, டைல்ஸ் கிளீனர், ஸோ இது எல்லாமே அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். என்னென்ன எதுக்கு யூஸ் நான் சப்போஸ் நேரில் வரப்போது நீங்க கண்டிப்பா என்ன நிறைய இது இருக்கு. நம்ம அந்த வீடியோ ஷார்ட் ஸ்பேனா முடிக்கணும்ன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஓரலாக காமிச்சிருக்கேன். நீங்க நேரில் வரும்போது இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குறீங்க பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டோ மார்பிளோ இது இல்லை. இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டைல். இப்போ நான் அந்த ஸ்மார்ட் ஸ்லாப் சொல்லி சொன்னேன் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ். வெறும் கிச்சன் டாப்க்கு மட்டும் போடணும்னு இல்லை, நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நீங்க போடுறீங்கன்னா சேம் அதே மாதிரி ஸ்டார்ஸ்லேயே வந்து டபுள் நோசிங் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கான மெயின் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மள நம்பி வாங்குற கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதோட வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும்ன்றதா நம்ம பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம ஃப்ளோரிங் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்ககிட்ட 2x2 சைஸ்லேருந்து அப் டு வந்து 8 feet இருக்கும் எங்ககிட்ட வந்து சைஸஸ் இருக்கு. நான் ஒன்று காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து 4x2 சைஸஸ். ஸோ 4x2 சைஸஸ் என்று வந்து நம்ம கீழே போட்டிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சில ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைல் வந்து போட்டு நம்ம வந்து இமேஜின் பண்ணுறதோட நம்ம 2 டைலாக போட்டு எப்படி ஒரு ஃப்ளோர் போட்டால் எப்படி இருக்குன்ற வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் மாதிரி காமிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த கலர் தீம்க்கு இது மாதிரி வச்சிருப்போம். இப்போ நம்ம ஒரு ஒயிட் போடுறோம்னா அதுக்கு வந்து ஒரு டார்க் இப்படி போட்டால் நல்லா இருக்குன்ற ஒரு கலர் தீம் எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி கலர் தீம் கான்செப்ட்ல தான் வச்சிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணும், உங்களுக்கு ப்ளூ கலர், கிரீன் கலர், ஒயிட் கலர், எந்த மாதிரி கலர்ஸ் வேணுனாலும் வந்து எங்களால் வந்து டைலில் கொடுக்க முடியும். ஆனால் அதே மாதிரி ஃப்ளோரிங் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன் பேட்டர்ன்ல வேணும்னா கூட எங்ககிட்ட வந்து டைல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 4x2 கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 45 ஒரு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 75 வரைக்கும் வந்து எங்ககிட்ட வந்து ப்ரைசிங் ரேஞ்சஸ் வருது. இது எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஆனால் இதே மாதிரி நீங்க இந்த ஃப்ளோர்ல பாக்குறீங்க பாருங்க, இது எல்லாமே கூட வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3D பேட்டர்ன் மாதிரி. ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸ். நீங்க வந்து ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி பாத்ரூம் வால், கிச்சன் வால் எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து 4x2 கான்செப்ட்ஸ்ல. 4x2 கான்செப்ட் அப்படியே நான் ஒரு லேண்ட்ஸ் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அது கொஞ்சம் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து நான் 2x2 சொன்னேன். ஸோ இது எல்லாமே வந்து 2x2 செக்மெண்ட்ஸ்.
ஸோ 2x2 பாருங்கள் இந்த டிசைன் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ இந்த 3D பேட்டர்னில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது பேட்டர்ன்ஸ்லாம் 2x2 வரதில்லை. இந்த டிசைன் சரி, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அதே 2x2 பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் டிசைன் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அதே 2x2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பெட் டிசைன்லாம் ஒரு கோல்டு சீரிஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இந்த 2025 வந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்பிள் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். அதே ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45லேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் வரும். இப்போ இதே நீங்கள் 2x2 பார்த்தோம். நெக்ஸ்ட் 4x2 வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் சீரிஸ். இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸி வலுக்குன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் போடுவாங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்ன்றது ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் என்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்விங் செக்மெண்ட் வருது. ஸோ இந்த கார்விங் செக்மெண்ட் என்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைல் இருக்க பாருங்க, லைட்டிங்கில் வந்து இது வந்து கிளிட்டர் ஆகும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கார்விங் செக்மெண்டோட ஸ்பெஷல். ஸோ கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். அந்த லைட்டிங் நீங்கள் ஸ்பாட் லைட்லாம் போடும்போது சில இடத்துல வந்து ஒரு ஹைலைட்டாக வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கார்விங் செக்மெண்ட் தான். இதில் ஆல்மோஸ்ட் வந்து எங்ககிட்ட ஒரு 40-50 டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 4x2 வந்து மேட் ஃபினிஷிங் காமிச்சிருக்கோம் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x2 லைட் அண்ட் டார்க் மாதிரி காமிச்சிருக்கும். ஆஃப்டர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு டைல் மாதிரி இருக்காது, ஒரு ரியல் வுட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். ஓகே, இது நெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 80-160. ஸோ 80-160 வந்து பார்த்தீங்கன்னா 5.4 2.25 சைஸ்லேயும் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைஸஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப் டு 110 வரைக்கும் எங்ககிட்ட வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு. ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி உங்க கலர் தீம் எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x4 எங்ககிட்ட இருக்கு. ஸோ 6x4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரியா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிகர் சைஸ்லாம் போகும்போது அந்த ஜாயின்ஸ் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் எவ்வளோ கம்மியாகுதும் இருக்கிற சைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 6x4 சைஸஸ். இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 95லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 95லேருந்து இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே கிளாசி ஃபினிஷ், சேம் இதுலேயே மேட் ஃபினிஷிங் இருக்குது அண்ட் கார்விங் ஃபினிஷும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6x4 கான்செப்ட்ஸ் தான். இது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஓகேங்க சார். சைஸ் வந்து 6x4, 1x1, 2x2 இந்த மாதிரி இருக்குதுங்க. இதுக்கும் லைஃபுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் மாதிரி வரணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிகர் சைஸ் போகிறோமே தவிர மற்றபடி நீங்கள் 2x2 போட்டாலும் சரி 6x4 போட்டாலும் சரி இந்த டெக்னிசம் வந்து இந்த எல்லாமே வந்து ஒன்று தான். ப்ராடக்ட் எல்லாமே வந்து அதே தான், கிளாசினஸும் அதே தான். அதுக்காக வந்து நீங்கள் எது போட்டாலும் லைஃப் ஸ்பேன்ன்றது ஒன்று தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்பெட் டிசைன் சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ஃப்ளோரிங்கில் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா எதனா ஒரு ஹாலை வந்து நம்ம சென்டர் பண்ணி ஒரு ஹைலைட் பண்ணணும். ஸோ கார்பெட் போடுறது போல் வந்து இந்த மாதிரி கார்பெட் பேட்டர்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு தீமில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது. உங்களுக்கு எதனா ஒரு ஹாலில் சென்டர் பண்ணி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் பீசஸ் போடுவாங்க. எதனா ஒரு பூஜை ரூம் ஒரு பெட்ரூமில் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து சிங்கிள் டைல் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இதுவும் எங்ககிட்ட இருக்கு. சரிங்க. இதுவும் வந்து கஸ்டமைஸ் டிசைன் அவைலபிள் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இல்லை, இது வந்து ரெடிமேடாக வந்து டிசைன்ஸ் இருக்கும். ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம். இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோரிங் எல்லாம் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து ஸ்டெப் டைல்ஸ் இருக்கும். ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து 3 feet and 4 feet வந்து இது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் சைஸஸ்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 480-500 ஸ்டார்ட் ஆகுது. இதே ஸ்டெப்ல வந்து சில பேர் வந்து பட்ஜெட்ல கேட்குறாங்கன்னா 1x1 சைஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1x1 சைஸஸ். ஸோ 1x1 சைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த நீங்கள் ஒரு பார்க்கிங் டைலோ எலிவேஷன் டைலோ எது போட்டிங்கன்னா அது தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களால் வந்து கான்செப்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது. ஸோ இது வந்து ஸ்டெப் டைல் இது. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல் வரும். ஸோ கூல் ரூஃப் டைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இது. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஒரு 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30லேருந்து ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 40 வரைக்கும் எங்ககிட்ட இருக்கு. இது நீங்கள் போடுற பர்பஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து அந்த ஹீட்டோட எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும் உங்களுக்கு. இந்த டைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆத்தங்குடி கான்செப்ட்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆத்தங்குடி கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், வால்க்கும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வாலை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் எடுத்து நீங்கள் ஃபுல் வாலும் போடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பால்கனி, பேசேஜ், வராண்டா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் போடலாம். நார்மல் நீங்கள் லிவிங் ரூம்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறீங்களோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன் போட்டால் நல்லா இருக்கும் சொல்லின்றது நம்ம சஜஷன்ஸும் வந்து ஈஸியாக கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ
பார்க்குறதுங்க சார்? இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டேப்ஸ், பாத் ஃபிட்டிங் சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பேரியோர் பிராண்ட் இருக்குது. இப்போ பேரியோர் பிராண்ட் இல்லாத அதர் பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா டிசைன்ஸும் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருப்போம். 2-in-1 பேட்டர்ன், நெக்ஸ்ட் இந்த மாதிரி டைவர்ட்டர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ டைவர்ட்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் கான்செப்ட்ஸும் இருக்கும். சில பேர் வந்து ஒரு பிளாக் கலர் கேட்பாங்க, கோல்டு கலர் கேட்பாங்க. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ்லேயும் வந்து எங்ககிட்ட வந்து தீம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பிளாக்னா என்டையர் ஒரு பிளாக் பாத்ரூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேப்பும் வித் பிளாக்ல வந்துடும். சேம் அதே மாதிரி தான் கோல்டும். ஸோ இதோட ப்ரைசிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எஸ்எஸ் போகிறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% டிஃப்ரென்ஷியேட். பட் ஆனால் கண்டிப்பாக அந்த யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து வித் வாரண்டியோட 7 years வாரண்டியோட வருது உங்களுக்கு அது. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி நான் ஆல்மோஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன் எங்களுக்கு இந்த 21 years நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம்னு. 21 yearsன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம் எங்களோட கஸ்டமரான நீங்களும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் பில்லரான ஸ்டாஃப்ஸ். ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் என்ற வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். அது எங்களோட ஸ்டாஃப்ஸ் என்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அட்டன் பண்ணி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எங்களோட 2 ஷோரூம்லேயும் சரி எல்லா விதமான ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஒரு வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லாத உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது டிரைவர்லேருந்து அண்ட் அதே மாதிரி லோட் பண்ணுறதுல A to Z எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸி அண்ட் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுக்கான டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அது. ஓகே நான் 45 சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு பிராண்ட் நேம்காக வந்து 60-65 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட 30-40% டிஃப்ரென்ஷியேட்ன்றது வந்து அந்த நேம்காக நிறைய ஆட் கொடுப்பாங்க அந்த செலவு. ஸோ இப்போ அந்த பிராண்ட் என்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, ஒரு ஆட் போடுறாங்க, ஒரு ஓடிங் பண்ணுறாங்கன்னா அது பண்ணிட்டா பிராண்ட் ஆகிடாது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு நீங்கள் கேட்குற மாதிரி வந்து பிராண்டில் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போய் எனக்கு மார்ஜின் அதிகமாக தான் ஆகுமே. எங்களோட பொறுத்த வரைக்கும் மார்ஜின் என்ற கான்செப்ட், சேல் என்ற கான்செப்ட்லாம் எங்களோட கஸ்டமர் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம். ஏன்னா டைல் என்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சு ஃபைனலில் வருது. அந்த டைமில் அவங்க ஒரு பட்ஜெட் என்ற கான்செப்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணன்றதை நம்மளோட மோட்டிவை தவிர பிராண்டு, ப்ரைஸிங், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணன்ற மோட்டிவ் எங்களுக்கு இல்லாது. ஓகே, சரி. இருந்தாலும் இன்னொரு சின்ன கேள்வி என்னன்னா, என் நான் வீடு கட்டுறேன் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க. ஓகே, 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டைல் எடுக்கும்போது ஒரு 1.5 லட்சம் பக்கம் வந்து கண்டிப்பாக வரும். அப்படி நான் எங்கள் ஏரியாவிலேருந்து உங்களுக்காண்டி நான் வந்து இங்கே எடுக்கிறேன்னா எங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணி தருவீங்க? ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். என்ன நம்மளை நம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க, எங்களை சைடில் என்ன பெனிஃபிட் இருக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு ரம்ஜான் என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபெஸ்டிவல். அதில் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் வருது. ஸோ இப்போ நாங்கள் கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு தமிழ் நியூ இயர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 month வரைக்கும் இருக்கும். நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒரு அஷ்யூர்ட் கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுப்போம். ஆனால் அதே மாதிரி ஒரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு 1 lakh இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அஷ்யூர்ட் கிஃப்ட். இந்த கிஃப்ட் ப்ராடக்ட்டில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு விளக்கு இருக்கும், சில்வர் விளக்கு. ஸோ இந்த விளக்குன்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ட்ரீம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்களோட ஞாபகார்த்தமாக வந்து ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்ன்றதுக்காக வந்து இது ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நாங்கள் இதை அஷ்யூர் கிஃப்டாக கொடுக்குறோம். ஸோ இது ஒன்று. இது இல்லாத 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஒர்த் உள்ள ஒரு கிச்சன் ஷிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 2 lakhs பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 10,000 ஒர்த் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். இது ஒன்று. 3 lakhs பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 15,000 ஒர்த் உள்ள ஒரு ஃபுல் கேபினெட் வந்து நம்ம வந்து கேபினெட் இது காம்ப்ளிமெண்ட்டரி கொடுக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாசெட் இருக்கும், கேபினெட் இருக்கும். அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நம்மளோட ஞாபகம் யார் இருந்தாலும் சொல்லலாம், பாருப்பா இது எனக்கு இவங்க கொடுத்தாங்க, இது ஒன்று அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், உங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எங்களோட மோட்டிவே. ஸோ என்னன்னா நம்மளோட கொடுக்குற ப்ராடக்ட்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது தான் எங்களோட மோட்டிவ். கரெக்ட், இதான் விஷயம். இது மட்டும் இல்லை, நிறைய வச்சிருக்காரு, இன்னும் நிறைய கேட்டுருக்காங்கப்பா, நிறைய காமிச்சிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. நேரில் ஒரு நாளுமே லொக்கேஷன் ட்ராப் பண்ணி விட்டேன். இன்னொரு லொக்கேஷன் எப்படி வரும்னு சொல்லிங்க. ஷூர். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவலிங்லேருந்து நம்மளோட இங்கே ஷோரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டலூர் பைபாஸ் இருக்கும், 400 அடி பைபாஸ். இந்த 400 அடி பைபாஸ் எங்கெல்லாம் டச் ஆகுதோ ரொம்ப ஈஸி லொக்கேஷன். இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 10 kilometers நீங்கள் போனாலும் 1 மணி நேரம் ட்ராவலிங் ஆகும். நீங்கள் வண்டலூர்லேருந்து எங்கள் ஷோரூம் போனால் 1/2 hour வந்துடலாம், 40 kilometers. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸி டைரக்ஷன் என்ற வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைபாஸ் எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதோ நீங்கள் ஈஸியாக வந்து டேரக்ஷனாக வரலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டேரக்ஷன்றது ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் என்ன கான்டாக்ட் வேணும் பேசணும் அப்படின்னாலுமே கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுபானில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.